எப்பயும் போல உங்க ரூம்ல உட்காந்து ரிலாக்ஸ் பண்றீங்க. திடீர்னு உங்க பழைய ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃப்ரெண்டு உங்களுக்கு கால் பண்றாரு. நீங்களும் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டும் காலேஜுக்கு வரப்ப சிமிலரான கலர்ஸ் உள்ள ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரீங்களா? ஒரே நேரத்துல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே பாடல் வரிகளை பாடுறீங்களா? இது எல்லாமே நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில நடந்திருக்கும். இது நடக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கும். இதை காமனா சொல்றப்ப வேவ் லென்த்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம். நமக்கும் இன்னொரு பர்சனுக்கும் இருக்கிற வேவ் லென்த்னால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். சயின்டிஸ்ட் இந்த கான்செப்டை சூடோ சயின்ஸ்ல சேர்க்கிறாங்க. அவங்க இது வெறும் கோஇன்சிடென்ட்ஸ்னு தான் சொல்றாங்க. சில பேர் இந்த கான்செப்டை டெலிபதின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு மனசு இன்னொரு மனசை தொடர்பு கொள்றது. இது நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டோட பவர்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரூஃப் வேணும். எதா இருந்தாலும் ஒரு ப்ரூஃப் இருந்தாதான் அவங்க அதை ஏத்துப்பாங்க. அதனால சயின்டிஸ்ட் இதை சூடோ சயின்ஸுங்கிற ஒரு கேட்டகரியில தான் கொண்டு வருவாங்க. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் சம்பந்தப்பட்ட இந்த இஎஸ்பி, அதாவது எக்ஸ்ட்ரா சென்சரி பவர், இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நிறைய சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணாங்க. அதுல சில நோட்டபிளான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்தோம்னா சாமுவல் சோயல் அண்ட் கோல்னிஸ் எக்ஸ்பெரிமெண்ட், பாஸ்குவல் லியோன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்பெரிமெண்ட் வித் சைக்கிக். இந்த எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டுமே மனிதர்களை வச்சு தான் பண்ணாங்க. ஆனா 1952ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை குரங்குகளை வச்சு பண்ணாங்க. இதை 100 மங்கி எஃபெக்ட்னு சொல்றாங்க. 1952ல சில ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட் நார்தர்ன் ஜாப்பனீஸ் ஐலாண்டான கோஷிமால மக்காக்னு சொல்லப்படுற ஒரு குரங்கு கூட்டத்தை அப்சர்வ் பண்ணாங்க. இந்த குரங்கு கூட்டத்தை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறதுக்காக அதுங்க சாப்பிட்றதுக்காக சில தோல் உரிச்ச ஸ்வீட் பொட்டேட்டோஸை மண்ணுல போட்டாங்க. அந்த மண்ணுல விழுந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்ட சில குரங்குகள் பல்லுல மண்ணு ஒட்டினதுனால பிடிக்காம அதை தூக்கி போட்டுச்சு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண் குரங்கு அந்த கிழங்கை எடுத்துட்டு போய் தண்ணியில கழுவி சாப்பிட்டுச்சு. அந்த பெண் குரங்கோட நடவடிக்கையை பார்த்த மொத்த குரங்குகளும் அதே மாதிரியே தண்ணியில கழுவி சாப்பிட்டுச்சு. இது ஒரு கூட்டத்துல இயல்பு தானே. ஒருத்தவங்க செய்யற காரியத்தை பார்த்து மத்தவங்க கத்துக்கிறது இல்லையான்னு கேக்குறோம். ஆனா இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த குரங்கு கூட்டத்துக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு குரங்கு கூட்டம் பக்கத்துல உள்ள இன்னொரு ஐலாண்ட்ல வாழ்ந்துச்சு. அந்த இன்னொரு கூட்டத்துல இருந்த மற்ற குரங்குகளும் தங்களோட உணவை கழுவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுது. எப்படி தொடர்பே இல்லாம இருக்கிற இந்த ரெண்டு கூட்டத்துக்கும் நடுவுல தகவல்கள் பரிமாறுதுன்னு யோசிச்சாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட விளைவா அவங்க கொண்டு வந்த பெயர் தான் 100th மங்கி எஃபெக்ட். ஆனா நிறைய சயின்டிஸ்ட் இதை சப்போர்ட் பண்றதுக்கு போதுமான எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இல்லைன்ட்டு இந்த தியரியை நிராகரிச்சாங்க. ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல தாய்லாந்துல சில குரங்குகள் டூரிஸ்ட் இருந்து சில உடைமைகளை பறிச்சு வச்சுக்குது. அவங்க அந்த குரங்குகளுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தா மட்டும்தான் அந்த உடைமைகளை திருப்பி தருது. இந்த வீடியோ பார்த்து சில வாரங்கள்லயே இன்னொரு வீடியோ பார்த்தேன். அதுல நம்ம இந்தியால இருக்கிற உத்தரப்பிரதேஷ்லயும் இதே மாதிரியான ஒரு செயல் நடந்துச்சு. ஒரு டூரிஸ்டோட செல்போனை ஒரு குரங்கு பறிச்சு வச்சுது. அவரு கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு சாப்பிட கொடுத்ததுமே அந்த போனை கீழே போட்டுருச்சு. எங்கேயோ இருக்கிற தாய்லாந்துல உள்ள குரங்குக்கும் இங்க இருக்கிற உத்தரப்பிரதேசல உள்ள குரங்குக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இப்படி பண்ணா நம்மளுக்கு உணவு கிடைக்குங்கிற ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு? இதுக்கு காரணம் டெலிபதின்னு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. இந்த டெலிபதியை நம்மளால ஆராய்ச்சி பண்ண முடியாதா? சில சயின்டிஸ்டோட கருத்துப்படி இந்த டெலிபதிங்கிறது அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. டெலிபதி, இஎஸ்பி இதெல்லாம் நம்மளால சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா தான் பார்க்க முடியும். அதுவுமே நம்மளால முழுசா சப்போர்ட் பண்ற அளவுக்கான எவிடன்ஸ் இருக்காது. ஸோ இப்போ உள்ள டெக்னாலஜியை வச்சு இதை நம்மளால ரீட் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல இதை நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியும்னு சில சயின்டிஸ்ட் சொல்றாங்க. மனிதர்கள் குரங்கா இருந்தப்ப நம்மளுக்கு நெருப்பு கூட அறிவியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த டெலிபதி, இஎஸ்பி இந்த மாதிரி பவர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இருக்கா என்னங்கிறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.